நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய புனித வியாழன் இன்று. தேவ நற்கருணையின் திருமுன்னிலையில் தனி குருத்துவத்தில் இருக்கின்ற நானும் பொது குருத்துவத்தில் இணைந்திருக்கிற நீங்களும் ஒன்றாக இணைந்து நம் ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து வணங்கி இந்த ஒரு மணி நேர நற்கருணை ஆராதனை செய்ய இருக்கிறோம். இந்த அபிஷேகமான நேரத்தில் எசாயா 6வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதைக் கண்டேன். அவரது துங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. செராபீன்கள் சூழ்ந்து நின்று படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது ஆட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தனர். திருவெளிப்பாடு புத்தகம் 4வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் 4 உயிர்கள் தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரவிருப்பவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டே இருந்தன என நாம் வாசிக்கின்றோம். தூய நற்கருணையின் முன்பாக இருக்கின்ற நாம் இயேசுவை, பரிசுத்தரை, வல்லவரை, மருத்துவரை, நல்லவரை, இரக்கமுள்ள ஆண்டவரை, மன்னிக்கின்ற தெய்வத்தை கண்ணார கண்டு அவருடைய இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற நம்மை ஆண்டவர் தொடும்படியாக இந்த நிலையான நாளில் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை நாமும் நம் குடும்பமும் பெற்றுக்கொள்ளும்படியாக, நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளும் தோல்வி உறச் செய்யும்படியாக கடவுளுடைய வல்லமையை வேண்டி செபிக்க இருக்கிறோம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி கொண்டு நற்கருணை ஆண்டவரை நம் மனக்கண் முன்பாக நிறுத்தி
இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, நீர் உயிருள்ள அப்பமாய் எழுந்தருளி இருக்கிறீர். இறைமகனாய் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறீர். மெசியாவாக, மீட்பராக ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றீர். இயேசுவே எழுந்தருளி வாரும், எங்களை ஆசீர்வதிக்க வாரும். உமது கருணை பெரிது, உமது இரக்கம் அளவிட முடியாதது. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எல்லையற்றது. அப்பா, உமது மாட்சிமை வானளவு உயர்ந்தது. படைப்பு அனைத்துமே உம்மை போற்றி புகழ்கின்றன. வானதூதர்கள் உம்மை துதிக்கின்றனர். புனிதர்கள் எல்லாம் உம்மை தாழ் பணிந்து வணங்குகின்றனர். மறை சாட்சிகள் எல்லாம் உம்மை வாழ்த்தி போற்றுகின்றனர். மூப்பர்களும் குருக்களும் உம்மை ஆராதித்து வணங்குகின்றனர். அப்பா, இவர்களோடு இணைந்து நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் கடவுளே, இஸ்ரவேலின் இறைவனே, எழுந்தருளி வாரும், எங்களை ஆட்கொள்ள வாரும், எங்களை அபிஷேகம் செய்ய வாரும், எங்களை வல்லமையினால் நிரப்பி, ஆற்றலால் நிரப்பி, உமது சாட்சியாய் வாழச் செய்தருளும். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும், இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் நம்மை முழுவதுமாக இணைத்துக் கொள்ளவும், அப்பா, உம் சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் துதித்து ஆராதனை செய்கிறோம். உம்மை துதிக்கையில், உம்மை போற்றுகையில், உம்மை புகழ்கையில் எங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியினால், எங்கள் உள்ளமெல்லாம் அருளினால், இறை ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி உற்சாகமாய் கைகளை தட்டி பாடி நாம் ஆராதனை செய்வோம். உற்சாகமாய் கைகளை தட்டி அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிற தெய்வத்தை, தகப்பனை போல நம்ம சுமக்கின்ற இறைவனை, சோதனைகள் வருகிற போதெல்லாம் நம்மை தாங்கி வழிநடத்துகிற இறைவனை ஆராதனை செய்வோம், போற்றி துதித்து ஆராதனை செய்வோம். அன்பு சமூகமே, தாயை போல தேற்றுகின்றீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகின்றீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகின்றீர். தாங்கி எங்களை நடத்துகின்றீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்வு கொடுத்திருக்கிற இறைவன், அந்த உயிரினங்களை எல்லாம் ஆண்டவரை போற்றுகிறதே, துதிக்கிறதே. இந்த இயற்கையோடு இணைந்து நாமும் ஆண்டவரை போற்றி துதிக்க வேண்டும், அவரை ஆராதனை செய்ய வேண்டும். காக்கை குஞ்சுகளுக்கெல்லாம் ஆண்டவர் வாழ்வு கொடுப்பது போல என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, நாம் வாழ்வதற்குரிய ஆதாரத்தை ஆண்டவர் உறுதி செய்கிறார். இதோ இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தின் வழியாக நம் வாழ்வின் ஆதாரத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
இயேசுவே அந்த ஆதாரம், இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே நம் உரிமை சொத்து என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் துதித்து பாடி ஆராதனை செய்வோம். கூப்பியும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீ. கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகின்றீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகின்றீ. நேசித்து நடத்துகின்றீ. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய இயேசுவின் பார்வை உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிறார். அவருடைய பார்வை உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் துன்பப்படும் போது, வேதனையில் இருக்கும் போது, கவலையில் வாடுகிற போது, இதோ நல்ல ஆலோசகராய் உங்களோடு உடன் இருக்கிறார் இயேசு. உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் நம் இயேசு. உங்களை வழிநடத்துகிறார் நம் இயேசு. உங்களை பாதுகாக்கிறார் நம் இயேசு. உன் கண்ணீரை துடைத்து உனக்கு வாழ்வு கொடுக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்கு தீங்கு வருகிற போது, உனக்கு பொல்லாப்பு நேருகிற போது ஒருபோதும் கைவிடாத இயேசு எப்பொழுதும் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். அவருடைய சேட்டைக்குள்ளேயே நீ எப்பொழுதும் பாதுகாப்பாய் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து அந்த கூரார மறைவினில் ஆண்டவர் உன்னை மறைத்து பாதுகாக்கிறார் என்பதை உணர்ந்தவராய் பாடி துதித்து ஆராதனை செய்வோம். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். கூடார மறைவினில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, பொங்குதையா. கைகளை தட்டி உற்சாகமா ஆர்ப்பரித்து பாடுவோம். சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. 2 குறிப்பேடு புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வாழ்க்கையில் நமக்கு தடைகள் வரும், சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், பொல்லாப்புகள் வரும், நோய்கள் வரும். எல்லாம் நம்மை தாக்கும். நம்ம வாழ்க்கையில உயர்ந்து போகிறோம் என்றால், ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், நமக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கும் நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கும் நம் மீது பொறாமை கொண்டு தீங்கு நினைக்கிறவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். கவனமா இருக்கணும். பாருங்களேன், 2 குறிப்பேடு புத்தகம் 20வது அதிகாரத்தில் யோசபாத்து இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துகிறார். இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துகிற யோசபாத்துக்கு அந்த எதிர் அணியில் ஒரு பெரும் கூட்டம் திரண்டு வருகிறது. ஒரு பக்கம் மோவாபியர்கள் வருகிறார்கள், இன்னொரு பக்கம் அம்மோனியர்கள் வருகிறார்கள், இன்னொரு திசையிலிருந்து மெயோமியர்கள் வருகிறார்கள். இந்த 3 திசைகளிலிருந்தும் வெவ்வேறு படையினர் வருகிறார்கள். இந்த பக்கம் ஒரு படைதான் இருக்கிறது. யோசபாத்து
ஆனால் அவருக்கு எதிராக 3 படைகள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. யோசபாத்துக்கு அவங்கள பார்த்த உடனே பயம், அச்சம். குடும்பத்தில் ஒரு சோதனை வந்தா பரவாயில்ல, ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல, வாழ்க்கையே பிரச்சனையா போனா, அவன் எந்த செயலை செய்தாலும் எல்லாத்திலும் தோல்வி தோல்வி என்று இருந்தால், எல்லாவற்றிலும் பிரச்சனை, என்ன செய்யறது மனுஷன்? அவரை சூழ்ந்து இப்படிதான் சோதனைகள், பிரச்சனைகள், அவரை எதிர்த்து பகைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல, பயம் அவருக்கு. அப்பொழுது யோசபாத்து ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டார். இனிமே எனக்கு வேற யாரும் உதவி செய்ய முடியாது, ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும், ஆண்டவர் மட்டும்தான் என்னை பாதுகாக்க முடியும், அவர் மட்டும்தான் எனக்கு அடைக்கலமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நாடுவதில் அவர் உறுதி பூண்டிருந்தார். தன்னுடைய மக்களை எல்லாரையும் அழைத்து சொல்லுகிறார், ஆண்டவருடைய அருள் உங்களுக்கு வேண்டுமானால், ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் நாம எல்லோரும் நோன்பு இருக்கணும், ஆண்டவரை நோக்கி உருக்கத்தோடு செபிக்கணும், ஒருத்தல் முயற்சிகளை செய்யணும் சொல்றாங்க. அப்பொழுது எல்லாரும் நோன்பிருந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார்கள். அற்புதமான ஜெபம் அது. 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது, எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணக கடவுள் நீரென்றோ, நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர், நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர், உம்மை எதிர்த்து நிற்க யாரால் இயலும்? யாரால் இயலும்? அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. 20வது அதிகாரம் 9வது வசனம். வாள், தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை பாருங்க. நமக்கு எதிராக வாள் கிளர்ந்தெழுகிற போது, நம்மை யாராவது தண்டிக்க வருகிற போது, கொள்ளை நோய்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற போது, பஞ்சம், பசி, பட்டினியில் நாம் வாடுகிற போது, ஆகிய எல்லா தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தால் உமது திருப்பெயரை விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உம்முடைய திருமுன்னிலையில் நின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மன்றாடுவோம், நீரும் அதனை கேட்டு எங்களுக்கு பதிலளிப்பீர். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், பசி பஞ்சம் வந்தாலும், ஆண்டவரே நாங்க எங்க போவோம்? யார்கிட்ட போவோம்? ஆண்டவரே நாங்கள் உம்மை நாடி தேடி ஓடி வருகிறோம், உம்மிடத்தில் சரணாகதி ஆகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் மன்றாட்டுக்களை, கூக்குரலை எழுப்புகிறோம், நீரும் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர், பதில் தருகிறீர் என்கிறது இறைவார்த்தை. 20வது அதிகாரம் 15வது வசனத்துல, இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம், நிலைகுலைய வேண்டாம், இந்த போர் உங்களுடையது அல்ல, மாறாக இந்த போர் என்னுடையது என்கிறார் ஆண்டவர். சகோதரனே, சகோதரியே, நமக்கு எதிராக எந்த துன்பம் வந்தாலும், எந்த தீமைகள் நடந்தாலும், நமக்கு எதிராக யார் இருந்தாலும் அவரை எதிர்க்க போவது நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் சார்பாக இருந்து எதிர்க்க போகிறவர் நம் ஆண்டவர் இயேசு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவர். இதை நாம் இந்த புனித வியாழனில் உறுதி செய்ய வேண்டும். இனிமேல் நான் தீமையை எதிர்க்கப் போவதில்லை, நான் துன்பத்தை தனியே அணுகப் போவதில்லை, நான் என் சோதனைகளை எதிர்த்து போராடப் போவதில்லை, மாறாக என்னோடு என் இறைவன் இருக்கிறார், என் இயேசு இருக்கிறார், என் ஆண்டவர் இருக்கிறார், என் மெஸ்ஸியா, என் மீட்பர் என்னோடு இருக்கிறார் என்கிற உறுதி நமக்கு வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன தெரியுமா நடக்குது? இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கடவுள் தந்த பிறகு 22வது வசனம், அந்த 3 படைகள் வந்தாங்க பாருங்க. அந்த 3 படைகளே ஒருவர் மற்றவரோடு சண்டை போட்டுக்கொண்டு, அவர்களே அடித்து கொண்டு, போர் புரிந்து கொண்டு அப்படியே பின்வாங்கி ஓடி சென்றார்களாம், நிலைகுலைந்து போனார்களாம். நமக்கு எதிராக வருகிற துன்பங்கள் நம் முன்பாக ஆண்டவர் இருக்கிறார் என்றால் அதெல்லாம் சுக்குநூறாக உடைந்து போகும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திருப்பாடல் 27 அழகாக நம்மை தியானிக்க அழைக்கிறது. இந்த திருப்பாடலை நான் செபிக்கிறேன், என்னோடு இணைந்து நீங்களும் செபியுங்கள்.
திருப்பாடல் 27. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே அதில் இடறி விழுந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது, என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். பாருங்க அந்த வார்த்தைகளை பாருங்க. ஆண்டவருடைய இல்லத்தில் நான் என்னாலும் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிரச் செய்வார். அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன். ஆண்டவரை நான் புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். என்னை கைவிடாதிரும். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும். என் பகைவரின் விருப்பத்திற்கு என்னை கையளித்து விடாதிரும். ஏனெனில் பொய் சாட்சிகளும் வன்முறையை மூச்சாக கொண்டவர்களும் எனக்கு எதிராக கிளம்பி உள்ளனர். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை நான் காண்பேன் என்று இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதிகொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய அன்பு எத்தகைய மேன்மையானது! அது அளவிட முடியாதது. அது அதிசயங்கள், அற்புதங்கள் நிகழ்ந்தது. எனவே அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பை நாம் அனுபவிக்கும் பொருட்டு, அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஏது என்கிற பாடலின் வழியாக தியானிப்போம். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பமென்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்பிற்கு ஈடேது சொல். அன்பே இன்பமென்றார் அன்பிற்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்பிற்கு ஈடேது சொல். அறிவிலும் ஞானத்திலும் நாம் சிறந்தவர்களாயிருந்தாலும் நமக்கு அன்பு இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரி, மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும்
அன்பிற்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்பிற்கு ஈடேது சொல். நற்செய்தி அறிவிக்கின்ற ஆற்றல் எனக்கு இருப்பினும், இறை வார்த்தை எடுத்து சொல்லக்கூடிய வல்லமை எனக்கு இருப்பினும், என்னிடத்தில் அன்பு இல்லை என்றால் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் ஜெபம் ஜெபம் என்று நாம் இருப்போம், கோவில் கோவில் என்று ஓடி வருவோம். ஆனால் குடும்பத்துல சண்டை சச்சரவு, குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல ஒற்றுமை இல்லை. நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால் எல்லாமே வீண்தான். இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? இறைவாக்கு சொல்வரமும் அன்பிற்கு ஈடாகுமா? மறைப்பொருள் உணர்பொருளும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்பிற்கு ஈடேது சொல். நம்மிடத்தில் பட்டம், பதவி, அதிகாரம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தோம் அன்பு இல்லனா என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. அளவில்லா அன்பு திறன் அன்புக்கு ஈடாகுமா? அளவில்லா அறிவு திறன் அன்பிற்கு ஈடாகுமா? மலை பெயர் விசுவாசமும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்பிற்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்பிற்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்பிற்கு ஈடேது சொல். முழு மனதோடு நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம், அவரை ஆராதனை செய்வோம். இந்த 1 மணி நேர ஆராதனை அருளின் நேரம், இரக்கத்தின் நேரம், ஆசீர்வாதத்தின் தருணம். இதோ நமக்கு அபரிவிதமான கடவுளுடைய அன்பை, அவருடைய அருளை, இரக்கத்தை கொண்டு வருகிறது. உணர்வோம். உங்கள் பதில் உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். மண்ணில் பிறந்த இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். பாலைவனத்தில் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்த இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். பாலைவனத்தில் சாத்தானால் சோதிக்கப்பட்டு சோதனையை வென்ற இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுக்கு மலைப்பொழிவை தந்த இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஏழை உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்ற இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்ற இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்ற இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்ற இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்ற இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்ற இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில்
விண்ணரசு அவர்களுக்குரியது என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். நீங்கள் உலகிற்கு ஒளியும் உப்புமா இருக்கிறீர்கள் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். தம் சகோதர சகோதரி அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவர் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். பொய் ஆணை இடாதீர் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்தெழச் செய்த இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்த இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். பிறர் குற்றத்தை நீங்கள் மன்னித்தால் விண்ணகத் தந்தை உங்களை மன்னிப்பார் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் இடையே பணிவிடை செய்ய முடியாது என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மை அளிப்பார் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிகவும் குறுகலானது என சொன்ன இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். தொழுநோயாளியை குணமாக்க இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். நூற்றுவ தலைவரின் மகனை குணமாக்க இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். பேதுருவின் மாமியாரின் காய்ச்சலை குணப்படுத்தி இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். காற்றையும் கடலையும் அடக்கிய இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். பேய் பிடித்த இருவரை குணமாக்க இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தி இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை வணங்குகிறோம். இயேசுவே உம்மை முழுமனதோடு தாழ்ந்து பணிந்து உம்மை வணங்கி துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பல பேருக்கு ஒரு விதமான அச்சம் இருக்கும், ஒரு விதமான கலக்கம். ஏன் இந்த கலக்கம், அச்சம் என்றால், பிறர் நம்மை பயமுறுத்துவார்கள், அச்சுறுத்துவார்கள். உங்களுக்கு யாரோ செய்வினை வச்சுட்டு இருக்கிறாங்க, உங்க குடும்பத்திற்கு ஏதோ சூனியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு கட்டுகள் அதிகமாக இருக்கிறது, அதனால இந்த ஏவல் கட்டுகளை எல்லாம் நீங்கள் அகற்றினால்தான் நிம்மதியா இருக்க முடியும். எனக்கு பெரும்பாலும் அதில் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கூட கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் இந்த பில்லி, சூனியம், ஏவல், கட்டு, செய்வினைகள் எல்லாம் ஆண்டவர் முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அது உண்மை. அதை நம்ம நம்புறோம், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அடுத்தவர்கள் நமக்கு தீங்கு நினைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால், என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் எல்லா தீங்கும் தோற்று போகும், எல்லா தீமையும் நம்மை விட்டு அகன்று போகும். ஒரு சகோதரி, நான் பாரிஸ்ல இருக்கிற அந்தோனியார் கோவில்ல திருத்தலத்தில் என்னுடைய பணிக்காக சென்றிருந்த போது என்னை வந்து சந்தித்தார். ஃபாதர், எனக்கு கொஞ்ச நாளா தூக்கம் இல்லை ஃபாதர், பயமா இருக்குது, நடு ராத்திரியில் என்னை யாரோ தட்டி எழுப்புறத போலவே இருக்குது, என் மனசுல நிம்மதியே இல்லை ஃபாதர், என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் கொடுக்குது ஃபாதர், என் குடும்பத்துக்கு எதிராக யாரோ ஏதோ செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க ஃபாதர். அந்த அம்மா ஒரு பயத்தோட, அச்சத்தோட, ஒரு நடுக்கத்தோட அந்த இடத்துல இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். எங்க குடும்பத்துக்கு, எங்க பிள்ளைங்களுக்கு எதிராக ஏதோ யாரோ செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க ஃபாதர், நிம்மதியே இல்லை ஃபாதர் எனக்கு.
பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஏவல், செய்வினைகள், கட்டுகள், பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் சரி, நம் வீட்டை சுற்றிலும் அரணும் கோட்டையுமாயிருந்து நம் ஆண்டவர் காக்கிறார் என்கிற உறுதியான நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்கணும். வீட்டை சுற்றிலும் தீர்த்தத்தினால மந்திரிக்கணும். நாம அந்த வீடு இருக்குல்ல, வீட்டை சுத்திலும் தீர்த்தம், தூய நீரினால் அதை மந்திரிக்க வேண்டும். பிறகு வீடு முழுவதும் ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னமும் நிரம்பி இருக்க தூபமிட வேண்டும். கடவுளுக்கு தூபமிட வேண்டும். தூபமிட்டு நாம் உருக்கத்தோடு செபிக்கிற போது, ஆண்டவரை நோக்கி கூவி அழைக்கிற போது, எந்த தீங்கும் நம்ம குடும்பத்தை அணுகாது, எந்த தீமையும் நம்மை சூழ்ந்து கொள்ளாது. உறுதியாக இதை நாம் நம்பி விசுவசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த சகோதரிக்கு நான் சொல்லி அமைச்சேன், மா கவலைப்படாத போங்க, தைரியமா இருங்க. ஆண்டவருடைய அந்த தீர்த்தத்தை தெளிங்க, வீடு முழுவதும் தெளிங்க. தூபமிட்டு ஆண்டவரை நோக்கி உருக்கத்தோட செபிங்க. உங்களுக்கு இருக்கிற பயம், அச்சம், கலக்கம், உங்களுக்கு எதிரான தீமைகள், கட்டுகள், ஏவல், பில்லி சூனியம் எல்லாம் நொறுங்கி போகும். அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விடும் என்று சொல்லி அனுப்பினேன். பிரியமானவர்களே, யோசுவா புத்தகம் 6வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை பாருங்க. எரிகோ மதிலை சூழ்ந்து நிற்கிறது இஸ்ராயல் படை. எரிகோவையும் அதன் மன்னனையும் அதன் வலிமை மிக்க போர் வீரர்களையும் ஆண்டவர் உன் கையில் ஒப்படைக்கப் போகிறேன் என்று யோசுவாவுக்கு சொல்லுகிறார். அந்த எரிகோ மதிலை எப்படி தகர்ப்பது என்று தெரியல. அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அந்த நகரை ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வாருங்கள். அந்த நகரை சுற்றி வாங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வாங்க. அப்படி 6 நாட்கள் செய்யுங்கள். 7வது நாளும் வைகரையில் எழுந்து, இறைவார்த்தை போடப்பட்டிருக்கிறது, வைகரையில் எழுந்து, 6வது அதிகாரம் 5வது வசனம், அந்த மதிலை ஒரு முறைக்கு 7 முறை சுற்றி வாருங்கள். 7 முறை சுற்றி வாங்க. ஒரே நாளில், அந்த 7வது நாளில் 7 முறை நீங்கள் சுற்றி வருகிற போது மக்கள் எல்லோரும் ஆர்ப்பரியுங்கள், குருக்கள் எல்லோரும் எக்காலம் முழங்குங்கள். எக்காலம் முழங்கி ஆர்ப்பரிக்கிற போது உங்களுக்கு எதிராக நிற்கிற அந்த எரிகோ மதிலானது தகர்ந்து விடும், உடைந்து போகும். கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது நமக்கு எதிரான எல்லா தீமைகளும் உடைந்து விடும், எல்லா தீமைகளும் நம்மை விட்டு அகன்று விடும் என்பதுதான் கடவுள் இன்றைக்கு நமக்கு தருகிற உறுதியான வார்த்தைகள். எனவே நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே, நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் அப்பா, என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. தடைகள் கோடி வரலாம், ஆனால் நீ இருந்தால் அது எல்லாமே, எனக்கு எதிராக வருகிற எல்லாமே உடைந்து விடும், தகர்ந்து விடும் என்கிற அந்த பாடலை பக்தியோடு பாடி செபிப்போம். நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே, உறுதியான பாறையா எந்தன் உள்ளத்தில் நம் ஆண்டவர் இயேசு அணையாத கிறிஸ்துவை தீபமே,
அணையாத தீபமே இயேசுவே 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 இயேசுவே. தடைக்கோடி வந்தாலும் எல்லாம் தவிடுபொடியாகிவிடும் ஆண்டவருடைய அந்த ஒரு வார்த்தைக்கு முன்பாக. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால், என் அன்பு சகோதரனே சகோதரியே, நமக்கு எதிராக இருக்கிற எந்த தீங்கும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரை முழு மனதோடு போற்றி புகழ்ந்து பாடுவோம். ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடைக்கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடைக்கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு. இயேசுவே 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 இயேசுவே. நீ எந்தன் பாறையில் என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே 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 இயேசுவே. திருப்பாடல் 95 6-7 இறைவார்த்தைகள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன்பாக முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்கிறது அந்த அற்புதமான திருப்பாடல். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 9 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்கிறது இறைவார்த்தை. அந்த ஆண்டவரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்களாய் நாமும் இரவுக்கும் எல்லையோ விடியல் அன்றோ, முடிவாக வெல்வது நன்மை அன்றோ. இரவுக்கு எல்லைவோ விடியல் அன்றோ, முடிவாக வெல்வது நன்மை அன்றோ. தளராது வாழ்வோம், அருளணையாது காப்போம். தளராது வாழ்வோம், அருளணையாது காப்போம். என்றென்றும் உன்னாசை கொண்டு வரும் நல்வாழ்வை கண்முன்னே கொண்டு. இயேசுவே 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே 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 இயேசுவே. திருப்பாடல் 32. நாம் நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை ஒத்துக்கொள்ளுகிற போது இறைவனுடைய இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய அருளிலும் ஆசீரிலும் எப்படி வாழ்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. திருப்பாடல் 32. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை
நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின. ஏனெனில் இரவும் பகலும் உன் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன். என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெல்லம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. நீரே எனக்கு புகலிடம். இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றீர். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தால் அன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாயிராதே. பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலம் தொடங்கிய பிறகு அந்த முதல் வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 7ஆம் தேதி 2025 இந்த வருடம் அருட்சகோதரி விமலா என்பவர் ஒரு இறை பணியை செய்து கொண்டிருக்கிறவர். ஒரு பொதுநிலையினர் துறவியாக இருந்து ஆண்டவருடைய பணியை அந்த சேலம் மறை மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறவர். அதிகாலை பொழுதினில் நற்கருணை ஆண்டவர் முன்பாக அவர் செபித்துக் கொண்டிருந்த போது நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். ஆண்டவருடைய அந்த பாடுகளின் துன்பத்தை, வேதனையை சகோதரி விமலா அவர்கள் அப்படியே துடிதுடித்து அனுபவிக்கிறார். ஆண்டவருக்கு அந்த முள்முடி சூட்டிய போது அந்த முட்கள் குத்தி எவ்வளவு வேதனையை, துன்பத்தை ஏற்படுத்தி அந்த தலையிலிருந்து ரத்தம் வடிந்ததோ அதுபோல இந்த சகோதரி விமலாவினுடைய தலையிலிருந்து அப்படியே ரத்தங்கள் வடிய தொடங்கியது. 5 காய வரங்களை அந்த சகோதரி பெற்று அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவரை சூழ்ந்து குருவானவர்கள், மக்கள் எல்லோரும் பாடல்களை பாடி செபித்துக் கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, கொட்டுகிற அந்த ரத்தம் அவருடைய கைகள், கால்கள், தலை எல்லா பகுதியிலிருந்தும் அது வடிந்த வண்ணமாக இருந்தது. ஆண்டவருடைய அந்த காயங்களை நினைவூட்டுவதாக அந்த வேதனையும் துன்பமும் அமைந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த காயமும் வேதனையும் துன்பமும் நம்முடைய பாவங்களுக்காக என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய பாவங்களினால் தான் இயேசுவுக்கு நாம் காயத்தை கொடுத்தோம். நம் பாவங்களினால் தான் இயேசுவுக்கு நாம் துன்பத்தை கொடுத்தோம். நம்முடைய பாவங்களினால் தான் இயேசுவுக்கு முள்முடி, நம்முடைய பாவங்கள் தான் இயேசுவுக்கு கசையடிகள், நம்முடைய பாவங்கள் தான் இயேசுவுக்கு சிலுவை, நம்முடைய பாவங்கள் தான் அவருக்கு ஆணிகள், நம்முடைய பாவங்களினால் தான் அவர் ஈட்டியால் குத்தப்பட்டார். அவருடைய எல்லா துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் காரணம் நம்முடைய பாவங்கள். சரி, இந்த பாவத்திலேயே நாம் வாழ்ந்து விடலாமா, இருந்து விடலாமா? இல்லை. மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும். செய்கிற குற்றங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவர் முன்னிலையில், ஆண்டவரே பாவி என்னை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பு வேண்ட வேண்டும். அப்படி மன்னிப்பு வேண்டி செபிக்கிற போது என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 1 மணி நேர ஆராதனை நிச்சயமாக நமக்கு பிரதிபலனை கொடுக்கும். 30, 60, 100 மடங்கான பலனை நீங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். திருப்பாடல் 104வது இறைவார்த்தை சொல்கிறது, நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய திருப்பெயரை போற்றுங்கள் என்று சொல்கிறது.
திருப்பாடல் 145 15 16 இறை வார்த்தைகளை எல்லா உயிரினங்களும் ஆண்டவரே, அந்த உயிரினங்களின் கல்கள் எல்லாம் உம்மையே நோக்கி இருக்கின்றன. தக்க வேளையில் நீரே அந்த உயிரினங்களுக்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களையும் ஆண்டவரே அவர்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எபிரேயருக்கு எழுதிய திருமடலில் 13வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை, அவருடைய பெயரை அறிக்கையிடுவதின் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கை புகழ்ச்சி பலியாக மாறும். ஆண்டவருடைய திருப்பெயரை இயேசு 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 என்று உச்சரிக்கும் போது நன்மைகள் உண்டாகிறது, நோய்கள் குணமாகிறது, துன்பங்கள் நீங்குகிறது, தோல்விகள் நம்மை விட்டு அகலுகிறது, கஷ்டங்கள் மறைகிறது, தொந்தரவுகள் விலகுகிறது, தொல்லைகள் நீங்குகிறது, வருத்தங்கள் மறைகின்றன, மன சோர்வுகள் நீங்குகிறது, பயம், அச்சம், கலக்கம், நடுக்கம், சோம்பேறித்தனம் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகிறது. நம்பிக்கையோடு நாம செபிக்கணும், மன்றாடணும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, முழந்தால் படியிடுவோம். ஒரு சில நிமிடங்கள் உருக்கத்தோடு செபிக்கலாம். ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள போறோம். இந்த ஆராதனையினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். முழந்தால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி உருக்கத்தோடு நாம் செபிக்கலாம். முடக்குவாதமுற்ற மனிதரை எழுந்து நடக்கச் செய்த தெய்வம், தொழுநோயாளியை குணப்படுத்தி இறைவன் மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் சொல்லுகிறது. தொழுநோயாளியை குணப்படுத்திய இறைவன் காய்ச்சலாய் படுத்து கிடந்த பேதுருவின் மாமியாரை எழுப்பிய நம் ஆண்டவர் இயேசு 8வது அதிகாரம் ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த அற்புத நிகழ்வு மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரத்தில். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய திருமுன்னிலையில் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திலே அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழிய நலமடைவான் என்று மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 5 முதல் 13 வரை உரை இல்லை இறை வார்த்தைகள் சொல்லுகிறது. 100 தலைவனுடைய மகன் குணமானான். ஆம், என் அன்பு சகோதரனே சகோதரியே, பார்வையற்ற பத்திமேயுவுக்கு பார்வை கிடைத்தது. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம். ஆண்டவருடைய அந்த அற்புத நிகழ்வு யோவான் நற்செய்தி 9வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்த, புது வாழ்வு தந்த இறைவன், பேய் பிடித்தவர்களை குணப்படுத்தி சுகமாக்கிய இறைவன், இந்த எல்லா விதமான கட்டுகள் நமக்கு இருந்தாலும், எல்லா விதமான நோய்கள் வியாதிகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், கேன்சர் கட்டிகளோ, வயிற்று வலியோ, பிரஸ்ட் கேன்சரோ, நரம்பு கோளாறுகளோ, மூட்டு வலியோ, ஒற்றை தலைவலியோ, தோள்பட்டை வலிகளோ, தோல் வியாதிகளோ, இடுப்பு வலி, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான நோய்களிலிருந்து விடுதலை தருகிற அந்த ஆவியின் அபிஷேகத்தை உணரும்படியாக, ஆண்டவரே, அக்னியானவரே, என்னை நிரப்பிட வாரும், என்னை அபிஷேகத்தினால் நிரப்பி என்னை ஆட்கொள்ள வாரும் என்கிற இந்த பாடலின் வழியாக, எலியாவின் தேவனே இறங்கி என்னை குணப்படுத்த வாரும் அப்பா என்று சொல்லி ஆவியின் அபிஷேகத்திற்காக உருக்கத்தோடு நாம் பாடி செபிப்போமாக. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே,
நோய்களினால, துன்ப துயரங்களினால, தோல்வியினால, கஷ்டங்களினால, தொந்தரவுகளினால, தொல்லைகளால, வருத்தம் வேதனையினால, மன சோர்வுகளினாலும், பயத்தினாலும், அச்சத்தினாலும், கலக்கத்தினாலும், நடுக்கத்தினாலும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இதோ ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆற்றல் உன் மீது எழுந்தருளி வருகிறது. உன் எல்லாவித கவலைகளை போக்குகிறது. நாம் ஒருவன் மட்டும் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே. எந்த விதமான தீமையும் நம்மை நெருங்காத வண்ணம், எந்த வியாதிகளும் நம்மை சூழ்ந்திருந்தாலும், நம்மை துன்பத்துக்குள் ஆழ்த்தி இருந்தாலும், அந்த நோய்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும்படியாக தொடர் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், முழங்கால் மூட்டு வலிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், குதிகால் பிரச்சனையினால் அவதி விட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், இடுப்பு வலி, தண்டுவட பகுதியில் பிரச்சனைகள், தோல் வியாதிகள், தோள்பட்டை வியாதிகள், ஒற்றை தலைவலி, மூட்டு வலிகள், நரம்பு கோளாறுகள், பிரஸ்ட்ல கேன்சர், இதய அடைப்பு கோளாறுகள், வயிற்று வலி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு கரம் பட்டால் நம்முடைய நோய்கள் நீங்கும். ஆண்டவருடைய அன்பு கரம் பட்டால் நம்முடைய வியாதிகள் குணமாகும். எனவே அந்த அபிஷேகத்தை உணர, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் வாழ்வில் அற்புதத்தை, அதிசயத்தை பெற்றுக்கொள்ள இதோ இந்த புதுமையை, இதோ இந்த முதன்மையான ஆசீர்வாதமான இந்த பெரிய வியாழனில் ஆண்டவர் நிகழ்த்துகிறார் என்கிற அந்த உண்மையை உணர்ந்து தொடர்ந்து ஆண்டவரை போற்றி தியானிப்போம். அபிஷேகத்தை பெற மன்றாடுவோம். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நாம் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி சுவாலையே. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மை நெருங்கி வருகிறது. அவருடைய புடை சூழ்ந்த பாதுகாப்பு நம்மை எப்பொழுதும் அரணும் கோட்டையும் போல இருந்து பாதுகாக்கிறது. ஆண்டவரே நம் மீட்பு, அவரே நம்முடைய அரண், அவரே நம் கோட்டை என்பதை உணர்ந்து கொண்டார். இதோ தாய் மறந்தாலும், தந்தை நம்மை மறந்தாலும், மறவாத தெய்வம் நம்மை எப்பொழுதும் நாடி தேடி வருகிறார். என் நாயன் ஆண்டவர் எனக்கு ஏதும் குறைவில்லை என்று திருப்பாடல் ஆசிரியர் தாவீது பாடுவதைப் போல நாமும் என் ஆண்டவர் உடனிருக்க எனக்கு எந்த கவலையும் இல்லை என்கிற உணர்விலே இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம். ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி தமக்கு உண்டு. ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன்,
பின்னிட்டு பாராமல் முன்னடத்தே அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும் ஆவியே 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி சுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எங்கள் அக்கினி சுவாலையே. திருப்பாடல் 91. இறைவன் எப்படி எல்லா தீமைகளிலிருந்தும் பொல்லாப்புகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை விடுவித்து காக்கிறார் என்பதை அற்புதமாய் சொல்லிக் கொடுக்கிறது. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலப்புறம் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உன் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டீர், உன்னதரை உன் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர். அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீருக்காக ஜெபிப்போம். மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுபர் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய்
வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.